ஜெர்மனில நம்ம வீட்ல வளர்க்குற நாய் பப்ளிக் பார்க்லயோ, இல்ல ஃபுட்பாத்லயோ, இல்ல ஒரு ஸ்ட்ரீட்லயோ டாய்லெட் போயிடுச்சுன்னா, அந்த டாக் ஓனருக்கு 15 யூரோஸ்லேருந்து 75 யூரோஸ் வரைக்கும் ஃபைன். இந்த ஃபைன் அமௌண்ட் ஒவ்வொரு சிட்டிய பொறுத்து மாறுபடும். அதனால இங்க இருக்கிற டாக் ஓனர்ஸ் டாக வந்து வாக்கிங் கூட்டிட்டு வரும்போது கையில ஒரு டிஸ்போசபிள் பேக்கோடயே தான் வருவாங்க. இப்ப டாக் வந்து பப்ளிக் பிளேஸ்ல பூப் பண்ணிடுச்சு அப்படின்னா இம்மீடியட்டா அந்த டிஸ்போசபிள் பேக்கை கையில மாட்டி அந்த பூப்பை இம்மீடியட்டா கையில எடுத்து அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. Achtung, we must remove this immediately. Or we pay a very big fine. இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். இந்த அளவுக்கு அவங்களோட பப்ளிக் பிளேசஸை கார்டன்ஸ் எல்லாம் கிளீனா வச்சுப்பீங்களான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, இங்க சம்மர் வந்துட்டாலே ஜெர்மனில இருக்க எல்லா கார்டன் பார்க்ல எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி கலர் கலரா பூச்செடிகள் எல்லாம் நட்டு வைப்பாங்க. அது பாக்குறதுக்கு அவ்வளோ பிளசன்ட் ஃபீல் கொடுக்கும். அந்த பூவெல்லாம் நம்ம ரசிக்கிறதோட நிறுத்திக்கணும். இந்த மாதிரி பப்ளிக் பார்க்ல இருக்கிற பூவெல்லாம் பறிக்கிறது வந்துட்டு இங்க இல்லீகல். இப்போ நாங்க மியூனிக்ன்ற சிட்டில இருக்கிறதுனால மியூனிக்ல இருக்கிற எல்லா பார்க்லயும் நாயை வந்துட்டு அன்ரெஸ்ட்ரிக்டடா அலோ பண்ண மாட்டாங்க. ஒரு சில பார்க்ல இல்ல ஒரு சில லேன்ஸ் இல்ல ஒரு சில டெக்கரேட்டிவ் ஏரியாஸ்ல நாய் உள்ள நுழையறதுக்கே தடை. ஜெர்மனில இருக்க பப்ளிக் பார்க்குங்கிறது வெறும் பிக்னிக் பண்றதுக்கு மட்டும் கிடையாது. நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும், கிளீன்லினஸ் ஃபாலோ பண்ணணும், பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். இன்னும் ஜெர்மனியை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அடுத்த வீடியோல சொல்றேன். இது வரைக்கும் என் வீடியோவெல்லாம் பார்த்து எனக்காக சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஜெர்மனியை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.